Hi friends, நான் உங்கள் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா i10க்கு ஆயில் சர்வீஸும் பிக்கப் ப்ராப்ளம் பார்க்க போறோம். நம்ம ஜாக்கி போடுவோம். ஜாக்கி போட்டு வண்டி தூக்கிடுவோம். இப்போ நம்ம ட்ரை நட் லூஸ் பண்ணி ஆயில் இறக்கலாம். நம்ம ஆயில் இறங்குற வரைக்கும் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஆயில் இறங்கிட்டு இருக்கட்டும். ஃபஸ்ட் நம்ம ஏர் ஃபில்டரை கட்டிக்கலாம். மேலே மேலே இருக்க 2 கிளிப்பை வந்துட்டு ஏர் எடுத்துக்கலாம். நம்ம ஏர் ஃபில்டர் ஏர் போட்டுக்கலாம். மாட்டு சரிங்களா, கரெக்டாக உட்கார வைங்க, மாற்றி வச்சா உட்காராது. ஏர் ஃபில்டர் மட்டுமா கீழே அங்கே பாருங்கள் லாக் இருக்கும், அந்த லாக்கில் உட்கார வச்சா தான் கரெக்டாக உட்காரும். இல்லைனா கீழே உங்களுக்கு லாக் ஆகாது, ஏர் ஃப்ரீயாக உள்ளே போயிடும். கீழே 2 லாக் உட்கார வச்சுட்டு மேலே கிளிப் போட்டுருங்க. கிளிப் போட்டு இந்த ஓஸ் மாட்டுருங்க. இப்போ ஆயில் ட்ரைன் ஆகிடுச்சு. நம்ம ட்ரைன் ஆகிட்டு போட்டுருவோம். டைட் பண்ணுறேங்க. டைட் பண்ணிட்டு நம்ம ஆயில் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிடலாம். ஆயில் ஃபில்டருக்குள்ளே நம்ம இதை வச்சு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆயில் ஃபில்டர் மாற்றும் போது அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சிட்டு, அப்போ நம்ம ஆயில் லீக் எதாவது இருந்தால் தெரியும், அதை நல்லா தொடச்சிட்டு மாட்டிக்கோங்க. தொடச்சிட்டோம். இப்போ புதிய ஆயில் ஃபில்டர் மாட்டிக்கலாம். புது ஆயில் ஃபில்டர் மீடியமாக டைட் பண்ணிப்போம். நம்ம கூலண்ட் செக் பண்ணோம். கீழே வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ மேலே கூலண்டு ஆயில் எல்லாம் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கூலண்ட் செக் பண்ணோம், கூலண்ட் இருக்கான்ட்டு. கூலண்ட் இருக்குது, நல்லா தான் இருக்குது கூலண்ட். ஓகேங்களா, அதனால தான் நம்ம அப்படி வைப்போம். ஆயில் ஸ்டிக் எடு. நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கு ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம ஆயில் ஊற்றினா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கும். இல்லை வால்டு ஒரு வழியாக சீக்கிரமாக ரொம்பிட்டு மேலே வரும். வண்டியை இறக்கிட்டு நம்ம ஆயில் ஊற்றலாம். நம்ம ஆயில் ஊற்றலாம். ஆயில் ஊற்றிட்டு செக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எங்கே கரெக்டாக லெவலுன்ட்டு. கீழே டாட் தெரியுறது மினிமம், மேலே டாட் வந்து மேக்ஸிமம், அவ்வளோதான் நம்ம ஊற்றணும். ஓகேங்களா, மேக்ஸிமம் லெவல் இந்த ஒரு மார்க் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வரைக்கும் ஊற்றுங்க. இது சைடில் இருக்க கூலண்ட் டேங்க். ஓகே, டேங்க் லெவல் இருக்கும், லெவல் கரெக்டாக தான் இருக்குது. பிரேக் ஆயிலாம் செக் பண்ணலாம்.
பிரேக் ஆயில் லெவலு தான் இருக்குது. பிரேக் ஆயில் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஊற்றுங்க, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஊற்றாதீங்க. ஏன்னா பேட் சேஞ்ச் இருந்தாலும் உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் கம்மியாகும். பேட் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் கரெக்டாக வந்துடும். இது பாருங்கள், லெவல் இது மேக்ஸிமம் பண்ணியிருப்பேன், மேக்ஸிமம் லெவல் அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு. பிக்கப் ப்ராப்ளத்துக்கு ஸ்பார்க் ப்ளக் தான் மிஸ்ஃபயர் ஆகுது, அதனால் ஸ்பார்க் ப்ளக் போய்ட்டு நம்ம எல்லா கார்டு ஒயரும் எடுத்துடலாம். நமக்கு எல்லா கார்டு ஒயரும் எடுக்கிறோம். ப்ளக்கு கழிக்கிறோம் இப்போ. ஓகே, நம்ம ப்ளக்கு கட்டிட்டு இப்போ ப்ளக்கு வெளியே வராது, அதனால் நம்ம அப்படியே எடுக்க முடியாதுன்னா கார்டு ஒயர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி லாக் ஆகிடும். லாக் ஆனாலும் எடுத்துடலாம். ப்ளக்லாம் ஃபங்கர்ஸ் ஆகிட்டுது, வண்டி கொஞ்சம் ரொம்ப நாளாக எடுக்கல, இவங்க அப்படியே விட்டுறதுனால அந்த ப்ளக்கில் ஃபங்கர்ஸ் ஆனதுனால மிஸ்பேர் ஆகுது. அதனால் நம்ம ப்ளக்கை மாட்டி விடும். ஓகே, புது ப்ளக் போட்டுருவோம். நம்ம 4 ப்ளக்கை மாற்றி விட்டுருக்கோம். எல்லாத்தையும் டைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கையில் ஏற்றிட்டு அப்புறம் தான் டைட் பண்ணணும். நீங்கள் எடுத்தோன்னே ஸ்பேனர் போட்டு ராங் த்ரெட் இதாகிடும். ஓகேங்களா? ஓகே, நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். கரெக்டான கார்டு ஒயர் மாட்டுங்க. லென்த்து ஃபஸ்ட்டில் வரும், கொஞ்சம் அது லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு அப்படியே வரும். இல்லை கார்டு ஒயர்லேயே உங்களுக்கு 1 2 3 4 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நல்லா ப்ரெஸ் பண்ணி மாட்டுவோம். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுவோம், எல்லாம் தண்ணி உள்ளே போகும். டஸ்ட்டு தண்ணி எதாவது உள்ளே போகாமல் இருக்கிறது தான் அந்த ஓரிங் மாரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம லாக் பண்ணியாச்சு. இப்போ ஏர் ஃபில்டர் மாட்டிடலாம். ஓகே, ஏர் ஃபில்டர் மாட்டியாச்சு. இப்போ நம்ம எல்லாம் போல்ட்டு போடுவோம். ஓகே, எல்லா போல்ட்டும் நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ டைட் பண்ணிடுவோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியம் டைட் பண்ணுறேன். 10 போல்டுறேன். அதான் அதை 10 ஹோஸ் டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப அடிச்சு கரெக்டாக இருக்குது.